வணக்கம். இன்னைக்கு குட்டி கதை சொல்ல வரலங்க. தெனாலிராமனுடைய சிறுகதைகள் சொல்ல வந்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தினம் தெனாலிராமனுடைய கதைகளை நான் சொல்றேன். ஆந்திராவுல உள்ள காலபாகு என்ற இடத்தில் ராமையா என்ற ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தாருங்களாம். அவருடைய மனைவி பேரு லட்சுமிங்களாம். லட்சுமியுடைய சொந்த ஊரு தெனாலிங்களாம். இவங்களுக்கு பலகாலமா குழந்தை இல்லாதனால தென்னாலியில உள்ள ராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு 2 பேரும் தம்பதியா போய் வேண்டிக்கிட்டாங்களாம். அதுக்கு ஏத்த மாதிரி சில மாதங்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சுங்களாம். இந்த தம்பதியினர் ராமலிங்கேஸ்வரர் கோயில்ல போய் வேண்டி இந்த குழந்தை பிறந்ததுனால ராமன்னு இந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்களாம். என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, அந்த குழந்தை பிறந்த 3ஆம் நாளே இந்த குழந்தையோட அப்பா, அதாவது அந்த அந்தணன் இறந்துட்டாருங்களாம். லட்சுமி ரொம்ப வறுமையில போயிட்டாங்களாம். அவங்களுடைய கணவரோட ஊர்ல அத்தனை பேருமே அவங்கள தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த குழந்தை அதிர்ஷ்டம் இல்லாத குழந்தை, இது பிறந்து தன்னுடைய தகப்பனை விழுங்கிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லி தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப மனசு கவலைப்பட்டு லட்சுமி தன்னுடைய சொந்த ஊரான தெனாலிக்கு புறப்பட்டாங்களாம் அவங்க அண்ணனை பார்க்க. அவங்க அண்ணன் ரொம்ப வறுமையானவரா இருந்தாலும் லட்சுமியை கைவிடல, அவங்கள ஏத்துக்கிட்டு ராமனை படிக்க வச்சாருங்களாம். ராமனுக்கு படிப்பேறலைங்களாம். ராமனுடைய அம்மா லட்சுமி வீட்டு வேலை செஞ்சு காப்பாத்தினாங்களாம். அவங்களுடைய மாமாவும் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாங்களாம். இப்படியே போச்சுங்களாம் சில காலம். ஒரு நாள் அந்த ஊர் தெனாலியில சுத்தமா மழை இல்லாம போய் வறட்சி காணப்பட்டதுங்களாம். அப்போ அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாருங்களாம். ஆனா இந்த மக்கள் அத்தனை பேருமே சாமியாரை நம்பி எங்க ஊருக்கு மழை வர வைங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். சாமியாருக்கு ரொம்ப பண நெருக்கடியா, அதனால நான் வர வைக்கிறேன், ஆனா இவ்வளவு செலவாகும்னு சொல்லி மக்கள் கிட்ட இருந்து அத்தனை பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாருங்களாம். அந்த மாதிரி மக்கள் கிட்ட வாங்கின பணத்தை ராத்திரியா எடுத்துக்கிட்டு போயிடலான்னு மக்கள் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுங்க, ஒரு சிறப்பு பூஜை பண்ண போறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்களாம். அன்னைக்கு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புற நேரத்துல இடி மின்னலோட சரியான மழையா ஏரி எல்லாம் ரொம்பிடுச்சுங்களாம். ஊரு ஃபுல்லா தண்ணி ஓடிக்கிட்டே இருந்ததுனால சாமியாரால அந்த இடத்த விட்டு போகவே முடியலையா, கோயிலே தங்கிட்டாருங்களாம். இன்னைக்கு இந்த தெனாலிராமன் கதையை நான் இத்தோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த பகுதி அடுத்த வீடியோல தொடரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.